ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. நம்ம வீட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடியும் கொரோனாக்கு அப்புறமும் நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஜென்ரலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி. ஃபினான்ஷியல் சேஞ்ச் வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கொரோனாக்கு அப்புறம் வேலை போயிடுச்சு. நிறைய பேரோட பிஸ்னஸ் வந்துட்டு டவுன் ஆகிடுச்சு. ஸோ பணப்பற்றாக்குறைங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு. வீட்டில் ஜென்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க கோவத்தை எல்லாத்தையுமே கொண்டு வந்து வீட்டில் நம்மக்கிட்ட தான் காமிப்பாங்க. நம்ம பால், கடுகு, சீரகம் அது இல்லை இது இல்லைன்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு கோவம், அதுக்கு ஒரு பிரச்சனை, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்மக்கிட்ட தான் வரும். அதே மாதிரி குழந்தைங்க வந்துட்டு நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு விளையாண்டுட்டு இருந்த குழந்தைங்க வந்துட்டு இப்போ வீட்லேயே உட்காந்துக்கிட்டு ஆன்லைன் கிளாஸாகவே இருந்தால் கூட அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அவங்களும் வந்துட்டு கடுகடுன்னு இருப்பாங்க. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம மேலே திரும்பும்போது நமக்கும் வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே கோவம் வர ஆரம்பிச்சிடுது. எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுறோம். இதில் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாரும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை நம்மக்கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம வந்துட்டு போயிட்டு நம்ம அதை யார்கிட்ட புலம்புறது, நமக்கும் கோவம் வரும். நமக்கும் வந்துட்டு சில உணர்ச்சிகள் இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு சில வீட்டில், எல்லாரையும் நான் சொல்ல வரல, ஒரு சில வீட்டில் வந்துட்டு யாரும் புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம், தப்பு இல்லை. ஆல்ரெடி நம்ம அப்படி தான் இருக்கோம். பட் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதையும் மீறி வந்துட்டு உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு சொன்னாக்கா டீ, காஃபி ஏதாவது குடிக்கலாம். இல்லை ஜஸ்ட் வெளில ஒரு வாக் போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கோ படமோ ஏதாவது உட்காந்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கோவமான நேரத்தில், வேலை இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கினாக்கா பேக் டு கிச்சன் போயிட்டு, நமக்கு கிச்சன் தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டே. அங்கே போயிட்டு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தனால நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ நம்ம கோவமோ கொஞ்சம் நேரத்தில் போயிடும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு வந்துட்டு இதெல்லாம் நடந்தது கொஞ்சம் நாளாகவே நடக்குது, அதுவும் ஆஃப்டர் லாக்டவுன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் முதல்ல ரொம்ப கோவம் வரும் எனக்கும். பட் இப்போ வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் நிறைய குறைச்சிக்கிட்டேன். லாக்டவுனில் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கேன் நான். எதுக்குமே நான் ரியாக்ட் பண்ணுறதில்ல. பிகாஸ் நம்மளும் சண்டை போட்டோம், நம்மளும் கூட பேசணும்னு சொன்னால் பிரச்சனை ரொம்ப பெருசாக தான் வளர்ந்துக்கிட்டு போகும். ஒரு சில பேர் கேட்கலாம், இதெல்லாம் நீங்கள் ஏன் எங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு. எனக்கு வந்துட்டு நடந்த விஷயங்கள், நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இல்லைனாலும் ஒரு 1% லைஃப்பில் எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ஃபேமிலியில். ஸோ என்ன மாதிரி யாருக்காவது கோவம் வந்து அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ் ஆகலாம் இல்லையா, அதுக்காக தான் நான் சொன்னேன். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து இந்த அட்ரஸ் வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா, அந்த பின், அது இன்றைக்கி தான் வந்தது. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் சேனல் ஆரம்பித்து 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது. பட் நான் வந்துட்டு ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். தோன்றப்போ வீடியோ போடுவேன். பட் இப்போ தான் வந்துட்டு எனக்கு இந்த பின் அனுப்பிச்சிருக்காங்க, அட்ரஸ் வெரிஃபை பண்ணுற பின். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கும். அது வந்துட்டு எனக்கு நிறைய பேருக்கு வந்து ஃபெயில் ஆகி வரும். எனக்கும் ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நேமில் வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஐடென்டிட்டி வெரிஃபை ஆகிடுச்சு. செகண்ட் வந்துட்டு இப்போ பின்னும் வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு டிஃபன் பண்ண போகிறேன். பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் பீஸ், உரிக்கிற பட்டாணின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம ரெகுலராக பண்ணுற உப்புமா தான், பட் பட்டாணி உப்புமா அதை சேர்த்து பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு கடாயில் வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இந்த ரவையை வந்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இது வந்துட்டு ஆல்ரெடி வறுப்பட்ட ரவை தான். வறுத்த ரவையாக இருந்தால் கூட ஜஸ்ட் ஒரு தடவை சூடு காட்டி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு உப்புமா கொஞ்சம் சாஃப்டாக வரும். ரவையை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நான் கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு உடஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் வந்துட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஃபைனாக தேவையில்லை, கொஞ்சம் ஃபைனாக நறுக்கினா போதும். இப்போ வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்கும் போது நான் 1/4 கப் அளவுக்கு இந்த உரிக்கிற பட்டாணி இருக்கு இல்லையா, உரித்து சேர்ப்போம்ல ஃப்ரெஷ்ஷாக, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதி வர்ற வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்துட்டு நம்ம சேர்த்தது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு கையால் வந்துட்டு ரவையை இந்த மாதிரி தூக்கி கொட்டி இன்னொரு கையால் உடனே கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா உங்களுக்கே தெரியும், அது கட்டி பிடிச்சிடும். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ரவை வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம்.
ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு திறந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி கொஞ்சம் திக்காக கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். கரண்டி வச்சு நல்லா வந்துட்டு இதை எடுத்து விட்டு நல்லா கிண்டி விடணும். நீங்கள் கிண்ட கிண்ட அந்த உப்புமா வந்துட்டு உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போவே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. நான் கடைசியாக வந்துட்டு திரும்ப ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பட்டாணி உப்புமா ரெடி.